வேலையோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல நம்ம ஈஸியா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எங்க போய் நம்ம வேலைக்கு போனாலும் சம்பளத்தை நாம ஒருத்தர் வேலை விட்டு எடுத்தா கூட நமக்கு சம்பளத்தை பேர் பண்ணி கம்மியா தான் கொடுக்க தயாரா இருக்காங்களே தவிர இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தயாரா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகம் பெருகிட்டே இருக்கு. அதுக்கு உண்டான வருமானத்தை பெருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரூலிங்கா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரியில வெல்னஸ் இண்டஸ்ட்ரியும் ஒண்ணு. இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரிஸ், உங்களுக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, நிறைய சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, மொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற இடத்துல ஸோ வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நோய் நொடி அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லிட்டு வர்றது இல்லை, சொல்லாம வர்றதா நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் போயே ஆகணும். அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கம்பெனில இன்னைக்கு அவசர வெல்பீயிங் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 120 வருஷம் பாரம்பரியமிக்க ஆயுர்வேத ஃபார்முலாவை இன்னைக்கு டிசைன் பண்ணி ஆல்ரெடி கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெடிஷனலாவும் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை உருவாக்கி அந்த மார்க்கெட்டிங் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் கொடுக்கணுங்கிற ஒரே விஷயம், அதாவது ப்ராடக்ட் கொண்டு வர்றதுக்காக ஒரு பிளான் ப்ராடக்ட் வச்சு ஒரு பிளான் உருவாக்குறோம். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளானுக்காக ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவாங்க. இந்த பிளான் இருக்குங்க, இதுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறோம். அது இல்ல, நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்டுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்ல ஓபன் டாக்கா இன்னைக்கு 120 வருஷம் பாரம்பரியமிக்க ஆயுர்வேத ப்ராடக்டை கொண்டு இன்னைக்கு உனக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோத்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா இன்னைக்கு அவசா வெல்பீயிங்ல கேரண்டியா நம்ம வாரண்டியோட சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனி இன்னைக்கு ப்ராடக்ட் எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருக்குமே ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்டே நாங்க சொல்லியிருக்கோம். 1 பாட்டில் சேலஞ்சு, ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்து இன்னைக்கு ரிசல்ட் எடுத்திருக்கோம் மார்க்கெட்ல. ஸோ அதோட ப்ராடக்ட பத்தி அழகா தெளிவா ஒரு 40 ப்ராடக்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் 1 நிமிஷம்னா கூட கண்டிப்பா 40 நிமிஷம் இருக்கணும். ஆனா மேடம் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கிப் பண்ணி ஒரு முக்கியமான கீ பாயிண்ட மட்டும் தெளிவா அக்யூரேட்டா உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு டெப்தா நீங்க வேணும்னா கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கள் கிட்ட கேட்டு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டோம், இந்த ப்ராடக்ட் எல்லாம் கன்சியூம் பண்ண அடுத்தது வருமானம்ங்கிற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய பிசினஸ் வெரி எக்ஸலண்டான பிசினஸ் பிளான். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல மோர் தென் 25 crores மேல சம்பாதிக்கிறதுக்கான பிளான நான் சொல்ல போறேன். இந்த பிளான்ல நான் சொல்ல கண்டிப்பா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் பக்கத்துல வச்சு ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க. இதுல நீங்க வரக்கூடிய டவுட்ஸ் எதா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வராது. அதையும் மீறி நீங்க டவுட் வருதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கோடீஸ்வரனா இருக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பிளான்ல டவுட் வந்தா உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கள் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னா, ஒரு பேப்பரும் பேனாத ஒரு வாக்கியத்தை மாற்றக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். சோ அது கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அட்டன் பண்றவங்க அத்தனை பேர் அதை செய்வீங்க அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். சோ அந்த பிளான்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் சண்முக சுந்தரம். நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கொண்டடமா கோயம்புத்தூர். எனக்கு இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது மிஸ்டர் சங்கர் சார் ஃப்ரம் தென்காசி. இந்த சவாசோ கம்பெனியினுடைய ஃபர்ஸ்ட் கார் அச்சீவர் அண்ட் இந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் சந்தோஷ் ராஜாமணி சார். சோ அவங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பிளானுக்குள்ள போறேன். கம்பெனியோட விஷன் என்னன்னா, இன்னைக்கு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை இன்னைக்கு சர்வீஸ் ஓரியன்டா இன்னைக்கு பட்டி ஒட்டி எல்லாம் ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்து ஒருத்தரோட லைஃப்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிய பேலன்ஸ் லைஃப்ல கொண்டு போறது அவர் கம்பெனியோட விஷன். கம்பெனியோட மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆயுர்வேதிக் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் 120 வருஷம் பாரம்பரியம் மிக்க ப்ராடக்ட இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்.
அதோட விஷன் தான் நம்மளோட கம்பெனியோட மிஷன். ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனில இந்த நேரம் ப்ராடக்ட் இந்த கம்பெனில ஜாயின் பண்றது அப்சல்யூட்லி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உள்ள வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடிய இன்கம் எப்படி ஏன் பண்ண போறத பாக்குறோம். அதுல வந்து 7 வகையான இன்கம் நம்ம கொடுக்க போறோம். ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க, இதுல வரக்கூடிய 7 வகையான இன்கம் என்னன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் ரீட்டைல் இன்கம், செகண்ட் இன்கம் ரெஃபரல் இன்கம், தேர்ட் இன்கம் வெல்பீயிங் சென்டர் குரூப் ஷேரிங் போனஸ், அது வந்து பைனரி லெஃப்ட் ரைட், ஃபோர்த் வந்து மேட்ரிக்ஸ் இன்கம், 5வது மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம், 6வது ஜெனரேஷன் இன்கம், 7வது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம். இந்த ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு நபர் இங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த ஃப்ரீயா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனில வாங்கக்கூடிய ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ் வைக்கும். அது எம்ஆர்பிக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 15% டு 25% வரைக்கும் உங்களுக்கு பிளஸ். சோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வாங்கும்போது ஒரு ப்ராடக்ட் வெளியில யாருக்காவது இல்ல கொடுப்பீங்க, அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 15% இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நபர் வாங்குறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அவர் சேல் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 1,500 2,500 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு நீங்க சேல் பண்ண கிடையாது. இங்க ரீட்டைல் இன்கம் என்னங்கிறதுக்காக கம்பேரிசன் கொடுக்குறேன். ஆனா நீங்களே கன்சியூம் பண்றனா கூட ஒரு 15-25% உங்களுக்கு கம்மியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைஸ்ல ப்ராடக்ட் கிடைக்கும், நீங்க வாங்கி கன்சியூம் பண்ணிக்கலாம். இங்க சேல்ஸ்மேன் அப்படிங்கறத விட ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கறத தான் நம்ம இங்க போக்கஸ் பண்ண போறோம். ஓகே, ரீட்டைல் இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம். செகண்ட் இன்கம் ரெஃபரல் இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு நபர் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும் போது கண்டிப்பா யாரோ ஒரு நபர் மூலியமா தான் இங்க ஜாயின் பண்ண முடியும். அப்ப அந்த ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி விட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பேர் தான் ரெஃபரல் இன்கம். இப்போ ஒரு நபர் ஜாயின் பண்றாரு, அவர் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாருன்னா 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாருன்னா அதுல இருந்து 10% அவர் ரெஃபரல் இன்கம். இப்ப எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, 10,000 ரூபாய்க்கு 10%னா 1,000 ரூபாய் அவருடைய இன்கம். இந்த 1,000 ரூபாய் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா நீங்க என்ன அமௌண்ட் வாங்குறீங்களோ அதுல இருந்து 10% அப்படிங்கிறது அவாச வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏவி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஏவி பாயிண்ட் அப்படிங்கிறது 1 ரூபாய். அப்ப 1000 ஏவி பாயிண்ட் இங்க கிடைக்கும். அந்த 1000 ஏவி பாயிண்ட் உங்களோட இன்கம் 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் எப்ப கிடைக்கும்? அதான் மெயின். 1000 ரூபாய் எப்ப கம்பெனியோடைய வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி அடுத்த நிமிஷமே அடுத்த மைக்ரோ செகண்ட்லயே உங்களோட வேலட்ல அந்த அமௌண்ட் 1000 ரூபாய் ஆட் ஆயிடும். சோ இம்மீடியட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம் நீங்க எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். 10 பேர் அறிமுகப்படுத்தலாம், 20 பேர் அறிமுகப்படுத்தலாம், 30 பேர் அறிமுகப்படுத்தலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர்த்த அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவர் 10 பேரும் சேர்ந்து ஒரு உதாரணமாக 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு நபர் வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட மொத்தமா சேர்த்துனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயினுடைய 10% 10,000 ரூபாய் இந்த ரெஃபர் பண்ண நபருக்கு இம்மீடியட்டா பிராக்சர் ஆஃப் மைக்ரோ செகண்ட்ல அவரோட இன்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ வித்ரா போட்டோம்னா வித்தின் 24 hours பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது ரெஃபரல் இன்கம், அன்லிமிட்டெட் இன்கம் ரெஃபரல் இன்கம். தேர்ட் இன்கம் குரூப் ஷேரிங் போனஸ். இந்த குரூப் ஷேரிங் போனஸ் அப்படிங்கிறது பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னா லெப்ட்ல ஒரு என்ட்ரியும் ரைட்ல ஒரு என்ட்ரியும், அதாவது லெப்ட் லெக் அண்ட் ரைட் லெக் 2 என்ட்ரி, லெப்ட் 1 ரைட் 1 பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறது தான் குரூப் ஷேரிங் போனஸ். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நபர் உள்ள வந்திருக்காரு, அவர் ஜாயின் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பாலான்னு ஒரு நபர் ஜாயின் பண்ணிருக்காரு. என்ன பண்றாரு, கீழே லெப்ட்ல கண்ணன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, ரைட்ல குமார்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த கண்ணனும் குமாரும் டைரக்டா வந்து பாலா அறிமுகப்படுத்திருப்பார். அப்ப பாலா அறிமுகப்படுத்தும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபரல் இன்கம் 10% அவருக்கு கிடைச்சிருக்கும் 1000 ரூபாய். குமார் மூலியமா ஒரு 1000 ரூபாய் டைரக்ட் ரெஃபரல் கிடைச்சிருக்கு. இந்த 2 பேருக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு 2 பேருக்கு டோட்டல் சேல் 20,000 ரூபாய். அப்ப 10% 2,000 ரூபாய் ஒரு பாலா கிடைச்சிருக்கும். அப்போ லெப்ட்ல 1 ரைட்ல 1 வரும்போது இதுக்கு பேர் ஒரு பேருமாங்க, அதாவது ஒரு ஜோடி. இந்த ஒரு ஜோடி மேட்ச் ஆகும்போது அதுக்கும் நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்கம் 10%, 10%. அப்ப அதுக்கும் ஒரு 1000 ரூபாய். அப்ப பாலாக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 3000 ரூபாய். சோ டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது ரெஃபரல் இன்கம்ங்கிறது இமீடியட்டா கிடைக்கும்.
இந்த பேர் மேட்ச் ஜோடி இன்கம் அப்படிங்கிறது பைனரி இன்கம்ங்கிறது அன்னைக்கு நைட் 12 மணிக்கு உங்களோட வேலட்ல ஆட் ஆயிரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாயும் சம்பாதிக்கலாம், 50,000 ரூபாயும் சம்பாதிக்கலாம். அப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இங்க இன்கம் இந்த பைனரிக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு மட்டும் மினிமம் 1500க்கு மேல உங்களோட ஐடியில ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அவரு பைனரிக்கு எலிஜிபிள் ஆயிடுவார். அப்ப பைனரிக்கு எலிஜிபிள் ஆகணும்னு அவர் என்ன பண்ணும், லெப்ட்ல ஒரு நபர் ரைட்ல ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது அவனுடைய பேர் மேட்சிங் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஒரு நாளைக்கு 1500 வந்திருக்காரு அப்படின்னா அவரோட இன்கம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். 1500 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாருன்னா. இப்ப சப்போஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு, 2 பேர் வந்திருக்காங்க, 1000 ரூபாய் பேர் மேட்சுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, ஓகே. இது போக போக இந்த ஏ சென்டர்ல இருக்கிறவரும் பி சென்டர்ல இருக்கிற கண்ணனும் குமாரும் ஒர்க் பண்ணும் போது அவருடைய ஒரு நாளைக்கு லெப்ட் ரைட்ல பிசினஸ் வால்யூம் 1 லட்சம் ரூபாய் நடக்குது, லெப்ட்லயும் ரைட்ல 1 லட்சம் ரூபாய் நடக்குது அப்படின்னா அப்ப பாலாக்கு இன்கம் 10,000 ரூபாய் வரும். ஆனா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 1500 ரூபாயில பேக்கேஜ்ல இருக்கும்போது அவரோட இன்கம் 1500 தான் கிடைக்கும். அப்ப அது 10,000 ரூபாய்க்கு இன்கம் வரும்போது பாலா என்ன பண்ணிருக்கணும், அப்போ பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணதுல இருந்து நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய 3 மாச டைமுக்குள்ள நீங்க உங்களோட ஐடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தேவையான போது இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க ப்ராடக்ட் வாங்கி உங்களோட ஐடி லிமிட்டை உயர்த்திக்கலாம். அதுக்கான சீலிங் இருக்கும் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் பேர் மேட்ச் இன்கம், 3000 ரூபாய் இன்கம். ஐடியில கிராஸ் பண்ணும்போது உங்களோட இன்கம் ஒரு நாளைக்கு 5000, 10,000 ரூபாய்க்கு கிராஸ் பண்ணும்போது உங்களோட இன்கம் 10,000 ரூபாய். சோ இதே மாதிரி 25,000 ரூபாய் ஆகும்போது 25,000 ரூபாய் பெர் டே இன்கம், 50,000 ரூபாய் ஆகும்போது உங்களோட இன்கம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய். சோ 1500 ரூபாய் ஒரு நபர் வந்தா கூட அவர் என்னைக்கு ஒரு 3 மாசத்துக்கு 90 நாளுக்குள்ள 3 மந்த்ஸுக்குள்ள நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணும்போது டைரக்ட் ரெஃபரலும் கிடைக்கும், பைனரிலையும் பிவி ஆடும், பைனரி கமிஷனும் வரும். இங்க அதான் மெயின் ஹைலைட். ஒரே நடையில ஒரே ஐடியில நம்ம இன்கம் பாக்குறது இல்ல, ஒவ்வொரு முறையும் டாப் அப் பண்ணும் போதும் அப்கிரேட் பண்ணும் போதும் நமக்கு வருமானம் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ்ல வரக்கூடியது நம்மளுடைய சீலிங் லிமிட். ஸோ பைனரி பொறுத்தளவு ஒரு மாசம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல நம்மளோட சீலிங் லிமிட் போறோம்னா மாசம் 3 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான மிக பிரகாசமான வாய்ப்பு நமக்கு கொட்டி கிடக்குது. அடுத்தது மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெஃபரல் இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம் தான் இன்னைக்கு பைனரி அப்படிங்கறது நிறைய கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெனரேஷன் இன்கம்னு சொல்லி ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. பைனரியும் ஜெனரேஷன் சொல்லி பைஜென் மெத்தட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹைபிரிட் மெத்தட்லயும் பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னைக்கு அவாசோ இன்னைக்கு ஆலமரத விழுது போல்னு ஒரு வார்த்தை மேடம் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க உண்மையான வார்த்தை என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் ரெஃபரல் இன்கம்ங்கிறது ஒரு பைனரி கம்பெனில ஒரு ஜெனரேஷன் கம்பெனிலையும் சேர்த்து ரெண்டுலயும் வச்சு 3வது இன்கம் கொடுத்துருக்கு. அப்படின்னா இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய பாஸ்பஸ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு அவாசோ வெல்பீயிங் வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு பெயின் ரீசன் என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்கம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங். என்னன்னா பைனரி அப்படிங்கிறது இன்னைக்கு 10,000 ரூபாய் வரலாம், நாளைக்கு 8,000 ரூபாய் வரலாம், நாளைக்கு 4,000 ரூபாய் வரலாம், அதுக்கப்புறம் 1000 ரூபாய் வரலாம். எந்த காலகட்டத்திலையும் எங்க சேச்சுரேஷன் வந்தாலும் அந்த நபரை பேலன்ஸ் பண்ணி அவங்க தக்க வச்சு அவரை லிஃப்ட் பண்ணி தூக்கி நிறுத்தணும். பேலன்ஸ்டு லைஃபா கொண்டு போகணும்னா கண்டிப்பா மேட்ரிக்ஸ் ரெஃபரல் இன்கம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பேக்கப்பா ஒரு பிஎஃப்இஎஸ்ஐ கிராஜுவேட்டி மாதிரி நமக்கு ஒரு பேக் போனை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது அவாசோ வெல்பீயிங் மட்டும்தான். இது மேட்ரிக்ஸ் ரெஃபரல் இன்கம்னு என்னன்னா ஒரு 200 பிவி 10 லெவல் இருக்கும். 10 லெவல் ஒரு லெவலுக்கு 200 பிசினஸ் வால்யூம் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் நமக்கு ரெகுலர் இன்கமா மாறும். எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் இப்ப பைனரியில போடும்போது லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு போட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு நீங்க 3வது ஒரு நபர் அறிமுகப்படுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா இந்த ஏக்கு கண்ணனுக்கு கீழேயோ பி குமாருக்கு கீழேயோ நீங்க எங்கேயோ ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க டைரக்ட் ரெஃபரலாம். இது பைனரியில அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் ஆனா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டாப் அப் மேட்ரிக்ஸ் இன்கம்ல ட்ரை மேட்ரிக்ஸா கிரியேட் ஆகும். அப்போ 2 பேருக்கு அடுத்தது 3வதா வந்து விழுகும். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பாருங்க, ஒரு 3 பேர் டீம் பாத்தீங்கன்னா இங்க தெரியும். 3 பேர் டீம் லெப்ட் ரைட் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி லைனா 3 லெவலா நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த 3 பேருமே 200 பிசினஸ் வால்யூம
ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு 6,000 rupees கொடுத்து ப்ராடக்ட் வாங்கி மேட்ரிக்ஸ ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அப்ப ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க கம்பெனி, நீங்க பைனரியில சம்பாதிக்கிற போது 10% மேட்ரிக்ஸ் சொல்லி எடுத்து வச்சு உங்களோட ஐடிக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் பண்ணி கொடுக்குது. இல்ல நான் எனக்கு தேவையான போது நான் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா நீங்க எத்தனை லெவலுக்கு வேணாலும் மல்டிபிளஸ் 6,000 கொடுத்து நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்கம் எலிஜிபிள் ஆயிடும். இப்போ உங்களுக்கு கீழே 3 நபர் வர்றாங்க. உங்களோட டைரக்டா வர ஒரு நபர் 6,000 ரூபாய்க்கு உங்க ப்ராடக்ட் அவர் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 2,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 2வது நபர் பி சென்டர்ல போட்டிருக்கிற ஒரு 6,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாருன்னா உங்களோட இன்கம் 2,000, மொத்தம் 4,000. 3வது ஒருத்தர் பண்ணும்போது உங்களோட இன்கம் 6,000. சோ நீங்க போட்டது 6,000, உங்களுக்கு இந்த இன்கம் கமிஷனா வந்ததும் 6,000. ப்ராடக்ட் கையில வச்சிருப்பீங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணா கிட்டத்தட்ட 7,000, 7,500 ரூபாய் உங்களுக்கு கையில கிடைக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். இப்போ அதுக்கு கீழே அந்த 3 பேரும் சேர்ந்து கீழே 3 பேர் போடும்போது உங்களோட ஐடியில வரக்கூடிய எண்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் வந்திருப்பாங்க. 3 பேர், 3 கீழே, 3 கீழ் 3 கீழ் அப்படியே 3 வரும். அப்ப 2வது லெவல் வரும்போது இந்த 2வது பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 18,000 ரூபாய். அதுக்கு நீங்க செகண்ட் லெவலுக்கு வந்து வருமானம் வருந்தா செகண்ட் டைமும் வெறும் 6,000 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கி ஆக்டிவேட் பண்ணியிருந்தா இருக்கலாம், அல்லது பைனரி கமிஷன்ல வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நீங்க செகண்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 18,000. அப்போ தேர்ட் லெவல்ல இருக்கும்போது அது கீழே 3 கன்வெர்ட் ஆகும்போது டீம்ல 27 பேர் இருப்பாங்க. உங்களோட இன்கம் 54,000. இங்கேயும் 6,000 தான் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அடுத்தது 4th லெவல் வரும்போது உங்க டீமோட எண்ணிக்கை 81 மாறும். அப்போ உங்களோட இன்கம் 1,62,000. 5வது லெவல் வரும்போது 243 பேர் உங்களுக்கு கீழே டூப்ளிகேட் ஆயிருப்பாங்க 3 மேட்ரிக்ஸ்ல, 4,86,000. சோ 6வது லெவல் வரும்போது உங்க டீமோட எண்ணிக்கை 729. உங்களோட இன்கம் 14,58,000. 7வது லெவல் பண்ணும்போது உங்களோட டீம் அதுக்கு கீழே டூப்ளிகேட் ஆகும்போது 2,187 பேர், 43,74,000. 8வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட இன்கம் 1,31,22,000. 9வது லெவல் பண்ணும்போது 3,93,66,000. 10வது லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 11,80,98,000 ரூபாய். சோ இது ஒவ்வொரு லெவல்லையும் நீங்க பண்ணிருக்கிற கூடிய டாப் அப் மேட்ரிக்ஸ் இன்கம் உடைய டாப் இன்கம் எவ்வளவு கேட்டீங்கன்னா பண்ணிருக்கக்கூடிய டாப் அப் வெறும் 66,000 ரூபாய் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களோட இன்கம் 17,71,44,000 ரூபாய் உங்களுடைய வருமானம். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு லெக்கு ஓட்டுறதே பெரிய சார், பரவாயில்ல இந்த 3 பேர்ல ஒருத்தர் செட் ஆறாரு. அப்ப ஒருத்தர் செட் ஆனாரு கூட நம்ம இன்கம்ல 17,71,00,000 3 டிவைட் பண்ணீங்கன்னா 5,90,48,000 ரூபாய் உங்களுக்கு இருக்கு. சோ அவசர நம்பி வந்தவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரரா மாறுறதுக்கான பிளான் தான் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பிளான். இங்க வெறும் 6,000க்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லெவல்ல இருந்து வரக்கூடிய இன்கம் இன்னைக்கு பல கோடிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுதான் மேட்ரிக்ஸினுடைய இன்கம். அடுத்தது மேட்ரிக்ஸ் பூஸ்டர் இன்கம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 லெவல் மேட்ரிக்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு போது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 50 rupees எக்ஸ்ட்ரா. இது வந்து பூஸ்டர் இன்கம். இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. பூஸ்டர் இன்கம் ஆக்டிவேட் பண்ணாலே மேட்ரிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணாலே பூஸ்டர் இன்கம் ஆட்டோமேட்டிக்கல். இதுலயே நீங்க 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சைக்கிளுக்கும் 44,28,000 ரூபாய். 11 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் 4,87,14,600 ரூபாய். சோ மொத்தமா மோர் தென் 25 crores ஏர்ன் பண்றதுக்கான பிளான் தான் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய. எந்த கம்பெனிலையும் இந்த பிக்சட் இன்கம் கொடுக்கவே முடியாதும்பாங்க. பிளான் அப்படி இருக்கும். ஆனா இங்க பிளான் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி உள்ள வரும்போது பிளான் கிளியரா கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீ கோடீஸ்வரன் ஆக முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் இந்த இன்கம் வாங்குவீங்கிறத அச்சாரமா கொடுத்து கொண்டு வந்திருக்க ஒரே கம்பெனி இன்னைக்கு வாவாசோ வெல்பீயிங் தான். மேட்ரிக்ஸ் இன்கம். அடுத்த இன்கம் ஜெனரேஷன் இன்கம். இன்னைக்கு ரீபர்ச்சஸ் ஒரு நபர் வந்துட்டாரு, ஐடியில வந்துட்டாரு, அவர் ரீபர்ச்சஸ்ல ப்ராடக்ட் வாங்குறாருன்னா அதுக்கும் 10 லெவல் இன்கம் தயாராயிருக்கு. சோ அடுத்த இன்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அசோசியேட் 5 பாயிண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு பண்ணும்போது 30 நாளுக்குள்ள 5 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணும்போது உங்களுடைய ப்ராடக்ட் எம்ஆர்பி 5,000 rupees ஒர்க்குள்ள ப்ராடக்ட் கிடைக்கும். கோல்டு அசோசியேட் முடிக்கும் போது 25 பாயிண்ட் முடிச்சீங்கன்னா கோல்டு அசோசியேட் 3 மாசத்துக்குள்ள பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டேப் கிடைக்கும்.
சார் 3 மாசத்துக்குள்ள பண்ணல 30 நாளுக்குள்ள பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, இப்ப பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் தான் earn பண்ணிருக்கீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள 4 பாயிண்ட்ஸ் earn பண்ணிருக்கீங்க, ப்ராடக்ட் வருமானு கேட்டா 1 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் இருந்தாதான் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் அந்த 4 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகி கோல்டு அசோசியேட்டுக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல நீங்க பாயிண்ட்ஸ் எங்கேயுமே ஜீரோ ஆகாது, கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் எதோ விட்டாலுமே அடுத்த இதுல நம்மளுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி ஏதோ நம்ம கிஃப்ட் எடுக்கிறதுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நம்ம கண்டிப்பா கிடைச்சே தரும். அதே மாதிரி பிளாட்டினம் அசோசியேட் அடிக்கும் போது உங்களுக்கு கேரளா ட்ரிப்பு, பேர்ல் அசோசியேட் பண்ணும்போது எல்இடி டிவி, உங்களுக்கு சஃபயர் முடிக்கும் போது, அதாவது 5வது லெவல் சஃபயர் அடிக்க வரைக்கும் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க 1 இயர்க்குள்ள. 1 இயருக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் டியூரேஷன்ல நீங்க கார் ஃபண்ட் 1, பைக் ஃபண்ட் 1 லேக், ரூபி முடிக்கும்போது கார் ஃபண்ட் 2 lakhs, எமரால்டு முடிக்கும்போது 5 lakhs, கிரவுன் முடிக்கும்போது 20 lakhs ஹவுஸ் ஃபண்ட் அண்ட் 1% ராயல்டி. அதே மாதிரி 50 lakhs வில்லா, 0.5% ராயல்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 crore உள்ள குளோபல் அம்பாசிடர் முடிக்கும் போது 0.25% லாயல்டி இன்கம், ஃபவுண்டர் குளோபல் அம்பாசிடர் முடிக்கும் போது 2 crore வில்லா வரைக்கும் நமக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நம்ம சம்பாதிக்கிறது போக பேக்கப்ல ஒரு அசெட் கிரியேட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் நம்மளுடைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட். சோ இதுதான் பிளான். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு உள்ள வந்தவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா இந்த பிளானை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா டவுட் இல்லாததுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளான் கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு மன சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துல 15ஆம் தேதி வந்தாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடியது 6 மாசம் 15 நாள், அதாவது 6 மாசம் 15 நாள் தான் இருக்கு. 7 மாசம் 15 நாள் தான் நம்ம கையில இன்னி முழுசா இருக்கு. சோ இந்த 2026 எவ்வளவு சீக்கிரம் போகும்னு நமக்கு தெரியாது. சோ இந்த 2026ல நம்ம அச்சாரமா ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அப்படின்னு சொன்னோம்னா இந்த கம்பெனி ப்ரீ லான்ச்ல தான் இருக்கு. இந்த ப்ரீ லான்ச் பீரியட்லயே நம்ம கம்பெனில 3 கார் அச்சீவர் உருவாக்கி இருக்கிற கம்பெனி, ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபாரின் ட்ரிப் உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனி அவாஸ் வெல்பீயிங். இன்னைக்கு டெய்லி மீட்டிங்ஸ் அங்கங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு, வீக்லி மீட்டிங்ஸ் ஜூம் போயிட்டு இருக்கு, டெய்லி காலையில ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்க ஜெயிக்கி வைக்காம நாங்க விட மாட்டோங்கிறத உறுதியா கூறி இன்னைக்கு எம்டி பிளான் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ கூட நில்லுங்க, கண்டிப்பா கோடீஸ்வரருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த 6வது லெவல் ரூபி அப்படின்னு சொன்னேன். இந்த 6வது லெவல் ரூபி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில 2 lakhs கார் ஃபண்ட். நான் சொன்ன 3 பேர் கார் அச்சீவர்னு ஆல்ரெடி நியூ இயர்ல